ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ஃப்ளேவர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான டேஸ்ட்டான நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டேன். எண்ணெய் 100 ml தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் இதுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் வேணும்னா இதில் ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு தாளிச்சிடலாம். ஜீரகம் வெடித்தோடனே நான் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு உரித்து வச்சுருக்கேன். அதை முழுசாக அப்படி போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் வதங்க விட்டுட்டு நம்ம நான் ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த இஞ்சி அதில் சேர்த்துடலாம். நல்லா இஞ்சியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்க விடுங்க. இப்போ நல்லா இஞ்சி பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கிக்கிட்டோம். இப்போ தேவையான மசாலா இதில் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இது சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு இன்னும் காரம் தூக்கலாம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் இதில் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அப்புறம் ரொம்ப கருக விடாமல் இது வதக்கிக்கோங்க. மசாலா வதங்க விட்டு நான் இதில் 3/4 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி சிக்கன் எடுத்துருக்குறேன். இதை நம்ம சேர்த்துடலாம். நல்லா மசாலாவில் பரட்டிட்டோம். இப்போ நான் ஒரு பெரிய பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இதை லேசாக நீங்கள் தட்டியும் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா பரட்டிக்கலாம். இப்போ நான் இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் அதை வேக வச்சுருக்கேன். விட்டுட்டோம். நல்லா வெந்துடுச்சு. நார்மலாக நீங்கள் நாட்டுக்கோழி குக்கரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக இது வெந்துடும். நான் உங்களுக்கு டிஸ்பிளே காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் வச்சுருக்குறேன். இப்போ இந்த அளவுக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் பச்சை கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் சிம்மில் விட்டு எடுத்துருங்க. சிம்மில் விட்டு எடுத்துட்டோம். நம்ம டேஸ்டான செட்டிநாடு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் நல்லா காரசாரமாக வச்சு ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
டேஸ்ட்டான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.